எஸ், உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கீங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். என்னது டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மேடம், நீங்க ஆர்டர் பண்ணாம நாங்க எப்படி ஃபுட் கொண்டு வருவோம்? நான் தான் இல்லங்கறேன்ல. சரி, என்ன பேர்ல ஆர்டர் வந்திருக்கு? மீனாட்சி ஆனந்த். என்னது மீனாட்சி ஆனந்தா? ஆமா மேடம், நம்பர் 14 தேவிக்குப்பம் மெயின் ரோடு, வலசரவாக்கம். இதானே? அது மீனாட்சி நான் தான். ஆனா ஆனந்த். அட என்ன மேடம், கூடிய சீக்கிரமே மீனாட்சி ஆனந்தா ஆக போறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஹலோ, நீங்க யாரு? ஆனந்த், நீங்களா? நானே தான். உன்னை எப்படியாவது பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஒரு சேஃப்டிக்கு தான் இந்த ட்ரெஸ், இந்த கேப் எல்லாம். சரி, உள்ள போய் பேசலாமா? சரி வாங்க. வாங்க. அத கோவில்ல வச்சு பார்த்தோமே, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏய், அது நேத்து கோயில வச்சு பார்த்தா மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு இருக்கான்னு. ஐயோ, எங்க அண்ணன் கோவம் தண்ணீர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லதுதான் ஆனந்த். அப்பாடா, அப்போ உனக்கு கோவம் இல்லல்ல? உங்க அண்ணனுக்கு மட்டும் தான் கோவம் இருக்குமா என்ன? நான் எங்க அம்மா கோவத்தோட இருக்கிறப்பவே உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஐயோ ஆனந்த், சொன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எழுந்து கிளம்புங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எழுந்து கிளம்புங்க எங்க அண்ணன் வரதுக்குள்ள. இது பாரு, இது என்கிட்ட இருக்க கூடாது, உன்கிட்ட தான் இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கிளம்புங்க. என்ன நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் கடன் வாங்கி போட்டு வந்திருக்கேன், ரொம்ப சாதாரணமா தேங்க்ஸ் சொல்லி போங்கங்கற? ஓகே ஆனந்த், gift கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் இப்ப நீங்க கிளம்புங்களேன். தாஜ்மஹாலை பத்தி உன்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போறேன். அதெல்லாம் நான் சின்ன வயசுலயே பாட புத்தகத்துல படிச்சுட்டேன். நீங்க கிளம்புங்க. அண்ணன் கண்ணுல பட்டுட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். கிளம்புங்க. ஐயோ அண்ணா, ஐயோ அண்ணா, இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். வாங்க வாங்க வாங்க. வரேன். சீக்கிரம் வாங்க வாங்க. என்ன ஆனந்த், சொன்னா கேக்குறீங்களா? அண்ணா போன வேகத்துல திரும்பி வந்துட்டாரு பாருங்க. இப்ப உங்களை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு வெளியில வந்துடாதீங்க ஆனந்த், ப்ளீஸ். அவரியா அப்பா? வணக்கம் சார். வணக்கம் சார். சார், வீடு தெரியாம ரொம்ப நேரம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவனுக்கு பொண்ணு பார்க்க 90 வீடு அலைஞ்சிருக்கோம் சார். அண்ணா, யாருண்ணா இவங்க? மீனாட்சி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கம்மா. அண்ணா, என்னண்ணா இது? சொல்லாம கொல்லாம திடீர்னு? நான் ஏற்கனவே மாப்பிள்ளை வீட்டுல பேசியிருந்தேம்மா. சஸ்பென்ஸா இருக்கட்டும் தான் நான் அதை உன்கிட்ட சொல்லல. சாரிமா. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு திடீர்னு கிளம்பி வந்துட்டாங்க. வழி தெரியாம பக்கத்துல நின்று இருந்தாங்க. நான் தான் போய் கூட்டு வந்தேன். மீனாட்சி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிடு. காதலின் தீப
தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். ஐயோ என்ன ஆனந்த் இது? நான் உங்களை ஒளிஞ்சுக்க தானே சொன்னேன். நீங்க என்னடானா இப்படி ஹாயா கால் ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கீங்க? மீனாட்சி, டெய்லி என்னை பத்தி கனவு கண்டுட்டே நீ படுத்து தூங்குற பெட்டும் தலகாணியும் இதானே? ஐயோ ஆனந்த், முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. முதல்ல உன் ரூம்குள்ள வந்திருக்கேன். ஒளிஞ்சுக்க மறைஞ்சுக்கன்னு சொன்னா எப்படி? இந்த பெட்ல படுத்துக்கிட்டு தானே மணிக்கணக்கா என்கிட்ட நீ போன்ல பேசிருப்ப. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். இங்க தானே நடந்துச்சு. வாவ், முதல் விசிட்லயே என் காதலியோட பெட்ரூம் தரிசனம். ஐ எம் சோ லக்கி. ஐயோ, சூழ்நிலை தெரியாம பேசாதீங்க ஆனந்த். பேசாம போய் ஒளிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன சூழ்நிலை மீனாட்சி மேடம்? ஐயோ, என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன ஆனந்த், நான் சீரியஸான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி சிரிக்கிறீங்க? இத பாரு மீனாட்சி, எப்பவுமே காதல்ல நெகட்டிவா நடக்கிற சில விஷயம் தான் அப்படியே பாசிட்டிவாவும் மாறும். இப்போ தாஜ்மஹாலை நீ என் வீட்டுல விட்டுட்டு வந்துட்ட. அதை கொடுக்கறதுக்காக நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். இப்போ நான் உன் பெட்ரூம்குள்ளே வந்துட்டேன். அதே மாதிரி தான் முதல்ல நான் உன் வீட்டுக்கு வந்த இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ரூம்குள்ளனா உன் புருஷனா வரப்போற நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு எதுக்கு இப்ப நீ அப்செட் ஆகுற? சரி, அதெல்லாம் விடு. இப்போ உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற அந்த மாப்பிள்ளையோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வா போலாம். அட வாப்பா. ஆனந்த் சொன்னா கேளுங்க இரு ஆனந்த், வேண்டாம். பாப்போம். ஏதோ வாஸ்து சரியில்லையே. மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. உனக்கு ஏத்த மாப்பிள்ளை தான், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா, வாஸ்து படி மாப்பிள்ள ஈசானி மூலையில தான் உட்காரணும். நீ இந்த பக்கம் வா, நான் அங்க உட்காந்துக்கிறேன். வா பாப்பா. உள்ள அப்படியே என்ன மாதிரியே இருக்கான்ல. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. அப்புறம் அஷ்டமி வந்துரும். சோமு, மணி என்னப்பா? மணி இப்ப கரெக்டா 6. டி சோமு, ஒழுங்கா பாடுறா. மணி இப்ப 6 9. ஆமா ஆமா, மணி 9. மாத்தி சொல்லிட்டேன், மணி 9 தான். ஆனந்த், ஆனந்த். ஓ, மீனாட்சி, மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு. உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான். அது மட்டும் இல்லாம செம்ம ஷார்ப்பா இருக்காரு. 9 மணிய கரெக்டா 6 மணின்னு சொல்றாரு. உன் மாப்பிள்ளை செம்ம ஷார்ப். போ, உன் அண்ணன் பெர்ஃபெக்ட்டான மாப்பிள்ளை தான் உனக்கு பிடிச்சிருக்காரு. இங்க பாருங்க, என் அண்ணன் செலக்ஷன்ல ஒண்ணும் தப்பா இருக்காது. அப்படியா? அப்போ இந்த மாப்பிள்ளையே கட்டிக்கோ. 6க்கும் 9க்கும் வித்தியாசம் தெரியாத மாப்பிள்ளை உனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆவாரு. சும்மா இருங்க ஆனந்த், நானே பயந்து போயிருக்கேன். உங்களுக்கு கிண்டலா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு நோ ஃபியர். நான் தான் சொன்னனே, நெகட்டிவ் பாசிட்டிவா மாறும். அதனால நோ கவலை, நோ ஃபீலிங், நோ நத்திங். நீ என்ன செய்யற? காஃபி கொண்டு போய் மாப்பிளை கொடு. அதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும். நீங்க ரெஸ்ட் ரூம் குள்ள போங்க. ஷோ ஆனந்த், ரெஸ்ட் ரூம் குள்ள போங்க. என்ன ஆனந்த், உங்களை ரெஸ்ட் ரூம் குள்ள போங்கன்னு தானே சொல்றேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும், போங்க. இந்த பாரு மீனாட்சி, இப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்த கூடாது. நான் அங்கெல்லாம் போக மாட்டேன்.
நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். வேணும்னா உன்னை பார்க்காம நான் இப்படி வேணா கண்ணை புத்திக்கவா? சரி 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 ஓகே. வேணும்னா நான் இப்படி திரும்பிக்கிறேன். இப்படி திரும்பி நின்னுக்கிட்டு நான் எதையும் பார்க்க மாட்டேன். ஆமா ஆமா, எனக்கு தெரியாதா இந்த ஆம்பளைங்களை பத்தி? எல்லாமே திருட்டு பூனைங்க தான். பூனையில எந்த பூனை பால் குடிக்காம இருக்கு? எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ, நான் ஒன்னும் திருட்டு பூனெல்லாம் இல்லம்மா. என்ன நீ முழுசா நம்பலாம். ப்ளீஸ் அண்ணன் சொன்னா கேளுங்க, ரெஸ்ட் ரூம் குள்ள போங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஷூ அண்ணன் அண்ணன் இப்ப ரூம் கதவை தட்ட போறாரு. நம்ம வசமா மாட்ட போறோம். நீங்க ரெஸ்ட் ரூம் குள்ள போங்க. ப்ளீஸ் வாங்க அண்ணன். பார்க்க மாட்டேன் நான். ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? போங்க. மாப்பிள்ள பேசவே மாட்டாரு. நான் தான் மாப்பிள்ள. டேய், அது அவங்களுக்கு தெரியும்டா. இது என்னோட தங்கச்சி, இது என்னோட மூத்த பொண்ணு, இவர் அவரோட ஹஸ்பண்ட். இவளை பார்த்தாலே தெரியலையா? இவதான் என்னோட ஒரே ஒரு பொண்டாட்டி. மீனாட்சி, எவ்வளவு நேரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்ப? கதவை தர. நான் டோரை லாக் பண்ணவே இல்ல. அடி பாவி. சூப்பர் மீனாட்சி. ரசனை கேட்ட ஆளா இருப்பாரு போலாங்க அண்ணன். இப்படி ஒரு அழகான பொண்ண அரலூசு மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. இங்க பாருங்க ஆனந்த், என் அண்ணனை திட்டாதீங்க. சரி, நான் ஹாலுக்கு போறேன். நீங்க ஒழுங்கு மரியாதையா ரூம்குள்ள மறைஞ்சே இருங்க, சரியா? ஏய், இரு ஒரு நிமிஷம். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஏய் சரிமா. இது டம்ளர்ல டிகாஷன் சுகர் போட்டு அதுக்கு மேல பாலை ஊத்தி ரெடி பண்ற ஃபில்டர் காஃபி தானே? இல்ல, எங்க வீட்ல முதல்ல பாலை ஊத்தி அதுக்கு மேலதான் டிகாஷனை ஊத்துவோம், அப்புறம் தான் சுகரை போடுவோம். ஆஹா, நல்ல ஃபேமிலி தான். காஃபிய புதுமையா கலக்குறாங்க. சோமே, குடுத்து வச்சவன்டா நீ. அதெல்லாம் சரி, அப்போ சாதம் வடிக்கிறப்ப அரிசியை முதல்ல போட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்துவாங்களா? டேய், இதே பேசிட்டு இருந்த வெந்நீரை புடிச்சு உன் மூஞ்சில ஊத்திடுவாங்க. போங்க மாமா. ஏண்டி, பொண்ணு ஒரு மாதிரி முறப்பா இருக்கிறத பார்த்தா உன் வாய் நீளத்துக்கு உலக்கிலே உன் வாயில குத்தா என்னடி பண்ணுவ? உங்க வாயிலையும் குத்த சொல்லுவேன். சும்மா இருடி. சோமுக்கு பொருத்தமா இருப்பாளான்னு பாப்பீங்களா? தேவையில்லாம பேசிக்கிட்டு. அதெல்லாம் சூப்பரா இருக்கா பொண்ணு, பேசி முடிச்சிடலாம். எனக்கும் அப்படிதாங்க தோணுது. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். ஏன்னா இந்த பார்வதிக்குள்ள இந்த சிவனும் அடக்கம். அது அடக்கமாதான் 25 வருஷமாச்சு மாமா. மாப்பிள்ள பொண்ணை பத்தி எதுவுமே சொல்லலையே. அதானே ரொம்ப முக்கியம். எனக்குன்னு ஆசாபாசங்கள், விருப்பு வெறுப்புகள், நல்லது கெட்டதெல்லாம் இருக்குல்ல. அதனால பொண்ணோட கொஞ்சம் தனியா பேசணும். அப்புறம் தான் நான் என் முடிவை சொல்ல முடியும். உன் மூஞ்சிக்கு வெறுப்பு வேற கேக்குதா? இது என்ன துணி? காத்துல பறந்து வந்து ஏன் மேல விழுது? சொன்ன தனியா பார்க்கணும்னு சொன்ன உடனே துணி வந்து விழுது. அதுவும் பச்சை கலர் துணி. பச்சை கிளியோட நிறம். அந்த கிளி மீனாட்சி அம்மனோட தோல்ல இருக்கும். பாத்தீங்களா? அந்த மீனாட்சி அம்மனே தனியா பேசுறதுக்கு ஓகே சொல்லிட்டா. மீனாட்சி, போய் பேசிட்டு வாமா. சரிண்ணே.
இல்ல இல்ல, எனக்கு வாஸ்துபடி அந்த ரூமுக்கு தான் போகணும். இல்ல இல்ல, வாஸ்துபடி என் அண்ணன் ரூமுக்கு போனாதான் எனக்கு ராசி. இல்ல இல்ல, ராசி முக்கியம் இல்ல, அந்த ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க போலாம் வாங்க. ஐயோ, உள்ள ஆனந்த் இருக்காரே, இப்போ என்ன பண்றது? ஷோ. எங்க போனாரு? ஏங்க சொல்லுங்க. நான் எத்தனையோ பொண்ணை பார்த்திருக்கேன், அவங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. கொன்னுடுவேன், போங்க. ஆமா, உன்னை எவனுக்கும் பிடிச்சிருக்காது. அதை ஏன்டா மாத்தி சொல்ற? ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நான் ஏன் அதிர்ஷ்டசாலி? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன், நீங்க தான் என்னுடைய வைஃப். ஏங்க ஏங்க நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு சிரிப்பு வரல. உங்களை சிரிக்க வைக்க நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? பேலன்ஸ் இல்லாம கால் பண்ண முடியாது, கால் இல்லாம பேலன்ஸ் பண்ண முடியாது. செம காமெடில. யாரோ சிரிச்சாங்களே. உள்ள போங்க. ஏங்க யாரோ சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டதுல, இங்க வேற யாராவது இருக்காங்களா? ஐயோ, யாரும் இல்லையே. இல்லையே, வேற யாரோ ஆம்பளை சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சுங்க. அது நான் தான் சிரிச்சேன். இல்ல இல்ல, அது உங்க குரல் இல்லங்க. எனக்கு ஏதோ ஆம்பளை சிரிக்கிற குரல் கேட்டுச்சுங்க. நான் தான் சிரிச்சேன். நான் ஆம்பளை ஜோக் சொன்னா ஆம்பளை மாதிரி சிரிப்பேன், பொம்பளை ஜோக் சொன்னா பொம்பளை மாதிரி சிரிப்பேன். இப்ப பாருங்களேன், இது பொம்பளை சிரிப்பு, இது ஆம்பளை சிரிப்பு. நான் தான் சிரிச்சேன்னு சொல்றேன்ல, நம்பாம தேடுறீங்க. இல்லங்க, எனக்கு இங்க வேற யாரோ சிரிக்கிற மாதிரி தோணுது. பாருங்க, காலம் கலிகாலமா இருக்கு. ஊரு முழுக்க காளி பசங்க மாறு வேஷம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்க பின்னாடி சுத்துறானுங்க, தெரியுமா உங்களுக்கு? அசந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள புகுந்து கார்டன்ல, இப்படி பாத்ரூம்ல, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மறைஞ்சிருந்து பொண்ணுங்களை வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப பாருங்க, நான் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். பாருங்களேன், இப்ப பாருங்க. சொன்னல, பாத்தீங்களா? யாரா நீ? ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரி பாய். அதுக்கு இங்க எதுக்குடா வந்த? டெலிவரி பண்ணதான். அதுக்கு எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த? ஹோம் டெலிவரி, அதனாலதான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்படியா? இரு இரு, இவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றேன் பாரு. வரட்டும் வரட்டும். ஐயோ, மீனாட்சி, உன் மாப்பிள்ள செம்ம ஷார்ப். போ, 9 மணிய கரெக்டா 6 மணின்னு சொல்றாரு. மாப்பிள்ள சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இதோ ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனியோட சட்டை போட்டு நிக்கிறார்ல, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அங்க யாருமே இல்லையே. என்னது, யாருமே இல்லையா? கல்லு மாதிரி ஒருத்தன் உள்ள நிக்கிறான், உங்க கண்ணுக்கு தெரியலையா? தெரியலையே, என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னது, கல்லு குண்டு மாதிரி ஒருத்தன் உள்ள நிக்கிறான், யாருமே இல்லைன்னு சொல்லுது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியுதோ? சரி, நம்ம கிள்ளி பாத்துப்போம். அவனையும் கிள்ளி பாப்போம். ஐயோ ஐயோ, ஸ்கூல்ல டீச்சர் கொட்டுற மாதிரி கொட்டுறானே. மாப்பிள்ள சார், உங்களை யாரு கொட்டுறா? அங்க யாருமே இல்லங்கற.
நீங்க கொட்டுறாங்கன்றீங்களே. ஐயோ என்னால டென்ஷன் தாங்க முடியல. ஐயோ இங்க ஒருத்தன் 6 அடியில நிக்கிறான், நீங்க இல்லன்றீங்களே. ஐயோ